இளைஞர்களுக்கு பிடிக்காது, புரியாது. இளைஞர்கள்லாம் முட்டாள். அதெல்லாம் கமலுக்கெல்லாம் நம்ம வந்து காலில் தொட்டு நமஸ்காரம் பண்ணோம், அவ்வளோதான். இளைஞர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நல்ல படத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க, நல்லா இல்லாத படத்தை பார்ப்பாங்க. மாமா குட்டி பார்க்குற படம் நாடு. மாமா குட்டின்னு ஒரு படம் வந்து தெரியுமா? அந்த படம் ஐக்யூ லெவல்ன்றப்போ அப்போ பார்த்துக்கணும் நம்ம எந்த லெவலில் நம்ம இருக்கோன்ட்டு. சங்கர் எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமாக ஏதோ சொல்ல வராரு லஞ்சம் ஒழிப்புக்காக. 93 ஜென்டில்மேன் வந்தது. இப்போ 2024 வந்தோம். போன வாரம் இன்ஜினியர் படித்த 30 வயசு பையனை கேட்குறேன், லஞ்சம்னா என்னான்னு, அப்படின்னா என்னான்னு கேட்குறான். இந்தியன் 3 வரப்போகுது. இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் எல்லாம் தூக்கி அடிக்க போறாரு பாருங்க. போத் சங்கர் அண்ட் கமல். ஹேட்ஸ் ஆஃப். பரவாயில்ல, சுமாராக இருக்கு. இல்லை, கமலுடைய ஆக்டிங்லாம் இருக்குது, நல்லா இருந்தது. இல்லை, கமல் ஆக்டிங் பரவாயில்ல, நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்ல படங்க. இந்த படத்தோட கான்செப்ட், ஸ்டோரி அண்டு கமல்ஹாசனோட ஆக்டிங் வந்து நம்ம சொல்லவே வேணாம். அவர் வந்து வேர்ல்டு ஜீனியஸ் ஆக்டர். அவர் இதில் கொஞ்சம் அவரை வந்து கொஞ்சம் மெஜிஷியன் மாதிரி காமிச்சிட்டாங்க. இந்த மந்திரவாதித்தனம் மாதிரி ஒரு மாதிரி அந்த இது கொஞ்சம் ட்ராகிங்காக இருந்ததே தவிர, அந்த ஃபைட் சீன்ஸ், சில ஃபைட் சீன்ஸ்லாம் பிரமாதமாக இருக்குது. ஸ்டண்ட்டெல்லாம், அதுவும் எஸ்பெஷலி அந்த ட்ரெயினோட அந்த அந்த மெட்ரோ ட்ரெயின் அந்த ஸ்டேஷனில் அவர் வந்து இது பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது ஓகே, சில கிராஃபிக்ஸ் இருக்கும், பட் ஆன் தி ஹோல் வெரி குட் மூவி. இந்தியன் 3 வரப்போகுது. இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் எல்லாம் தூக்கி அடிக்க போறாரு பாருங்க. போத் சங்கர் அண்ட் கமல். ஹேட்ஸ் ஆஃப். ஊழலாம் இருக்கே, யார் யாருன்னு தெரிஞ்சு போயிடுது சார் படத்தில். அது சில பேருக்கு பிடிக்கல. உங்களுக்கு தெரியும் நான் வந்து யாரை மீன் பண்ணுறேன்னு. ஊழலை வந்து அப்பட்டமாக காட்டியிருக்காரு. ஃபஸ்ட்டு யார் இங்கேருந்து தப்பிச்சு போனாங்க தெரியும். அது வந்து 12,000 கோடின்னு சொல்கிறாங்க. தப்பிக்க விட்டது யார்? ஓவரால் படம் நல்ல படம். நான் வந்து எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் காலத்துலேருந்து வந்துட்டுருக்கேன், படம் பார்த்துட்டுருக்கேன். நான் வந்து இப்போ 64 இயர்ஸ். அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்டு தாத்தா வர போகிறாரு, அண்டு கோ பேக் இது கம்பேக் இண்டியா சாங்ஸ்லாம் தெரிக்க விட்டார் அனிருத். ஹேட்ஸ் ஆஃப். படம் நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இளைஞர்களுக்கு பிடிக்காது, புரியாது. இளைஞர்கள்லாம் முட்டாள், அவ்வளோதான் இந்தியா. படம் நல்லா இருக்கு. என் பொண்ணை விட்டுட்டே வந்தேன், ஏன்னா என் பொண்ணுக்கு பிடிக்காது. என் பொண்ணு காலேஜ் படிக்குது, ஏன்னா அவங்க ஐக்யூ லெவல் அவ்வளோதான். எப்படி சொல்கிறதுனா, அவங்க எதை சொன்னாலுமே நாடு ஏற்றுக்காது. அதெல்லாம் கமலுக்கெல்லாம் நம்ம வந்து காலில் தொட்டு நமஸ்காரம் பண்ணோம், அவ்வளோதான். இளைஞர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இளைஞர் ஐக்யூ லெவல் அவ்வளோதான். நான் தான் சொல்லிட்டேன்ல, நல்ல படத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க, நல்லா இல்லாத படத்தை பார்ப்பாங்க. மாமா குட்டி பார்க்குற படம் நாடு. மாமா குட்டின்னு ஒரு படம் வந்து தெரியுமா? அந்த படம் ஐக்யூ லெவல்ன்றப்போ அப்போ பார்த்துக்கணும் நம்ம எந்த லெவலில் நம்ம இருக்கோன்ட்டு. புரியுதா? இளைஞர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த படத்தை. வேஸ்ட்டு. ஏஆர் ரஹ்மான் பண்ணினாலும் நல்லா இருந்திருக்கும். ஏஆர் ரஹ்மான் தான். பார்ட் 3 வராது, ஏன்னா இந்த படமே நஷ்டமாக போச்சுல ப்ரொடியூசருக்கு. ஒத்துக்கிட்டா வரணும்ல, பப்ளிக் வந்தால் தானே ஒத்துக்கிறதுக்கு. மூவி பார்க்கறதே யங் ஜென்ரேஷன் தானே. நம்மளாம் ரொம்ப இந்த மாதிரி ஏதாவது கமல் படம் தான் நான் போகிறேன், ஏதாவது முக்கியமாக இல்லை வரமாட்டேன். நல்லா மூவியே வரதில்லை. என்ன காரணம்? காசு இருக்குது, இதுக்கு போயிட்டு இவ்வளோ பணம் கொடுக்குமான்னு யோசிப்போம். ஆனால் யங் ஜென்ரேஷன் டைம் பாஸுக்கு வராங்க. கருத்துள்ள படம் எப்போவுமே போகாது. ராட்சசின்னு ஒரு படம் வந்து தெரியுங்களா? யாருக்காவது கேளுங்க, படித்த பசங்க அந்த படம் வந்திருக்கான்ட்டு. சங்கர் எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமாக ஏதோ சொல்ல வராரு லஞ்சம் ஒழிப்புக்காக. 93 ஜென்டில்மேன் வந்தது. இப்போ 2024 கரெக்டுங்களா? 2024 வந்தோம். போன வாரம் இன்ஜினியர் படித்த 30 வயசு பையனை கேட்குறேன், லஞ்சம்னா என்னான்னு, அப்படின்னா என்னான்னு கேட்குறான். லஞ்சம் எது கொடுக்குறான்னு கேட்குறேன். லஞ்சம்னா என்ன எனக்கு எதுவுமே தெரியாத. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா 10,000 கொடுத்தா ரிஜிஸ்டர், ஆனால் அது வெறும் 500 தான் அந்த செலவு. ஆர்டி ஆஃபீஸ் போனாக்கா 2 வீலர் லைசன்ஸ் எடுக்கணும், அது ஆன்லைனில் அப்ளை பண்ணால் வெறும் 50-100 தான். அதுக்கு 2,500 லைசன்ஸ். அவன் அதுதான் நினச்சிட்டு இருக்கான், படிக்கிறான். எதை படிக்கிறான்? 2,500 தான் நினச்சிட்டு அவன் படிக்கிறான். சொல்லுது புரியுதுங்களா? அப்போ எப்படி படம் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்குன்னு நினச்சி தான் வந்தேன். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இதுக்காகவே இந்தியன் 1 வந்து ரீவாச் பண்ணிட்டு தான் வந்து படம் பார்த்தேன். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒன்று, கமல் சார்னால் நம்ம வந்துட்டு ரொம்ப விரும்பி பார்க்குறது அவரோட ஆக்டிங் தான். ஆனால் இதில் எல்லாருமே சொன்ன மாதிரி ப்ராஸ்தட்டிக் மேக்கப் மேலே அவரோட ஆக்டிங் தெரியல. இந்தியன் 1லையுமே அந்தளவுக்கு மேக்கப் இருக்கும். ஸ்டில் இந்த படத்தில் வந்து கமல் சாரோட ஆக்டிங்கை ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து மேக்கப் பின்னாடி மறைஞ்சிச்சு. பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சீன்லேயும் கமல் சாரோட மேக்கப் ஒவ்வொரு மாதிரி இருந்தது தான். நீங்கள் அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் கெட்டப்பில் வரும்போது பார்த்தீங்கன்னா,
அந்த ஆர்மி கெட்டப்பில் வந்து ஒரு கமல் சார் இருப்பார், அது வந்து இந்தியன் 1ல் இருக்கிற அதே மாதிரி இருக்கும் கெட்டப். அதுவே அடுத்தடுத்த சீனில் பார்த்தா வந்து அவர் மாறிக்கிட்டே இருப்பார், லைக் வந்து கெட்டப் போட்டுக்கிட்டே இருக்கிறது மாதிரி. இது வந்து ஒரு ட்ராபேக் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவரை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் வந்து மேக்கப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி அவை சண்முகி படம் ஆகட்டும், இல்லை தசவதாரம் ஆகட்டும், அவர் கெட்டப் போட்டு எவ்வளோ வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட கெட்டப் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனி ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. இதில் எனக்கு வந்து அவர் ஒவ்வொரு கெட்டப்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அனிருத்தோட மியூசிக் வந்து உண்மையிலேயே ரிலீஸ் அப்போ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே, அது கண்டிப்பாக படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். பட் நிறைய மியூசிக்கை மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸ்டில் நிறைய ட்ரோல்ஸ் எல்லாமே வரும் மியூசிக் ரிலேட்டடாக. இருந்தாலுமே வந்து அனிருத்தோட மியூசிக் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் ஐ மீன் நல்லா இருந்துச்சு, ஆனால் அது இந்த சீனுக்கு வந்துட்டு ஆப்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய மிஸ் பண்ணோம். பட் ஸ்டோரி வைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் இந்தியன் 1 வரும்போது அந்த டைமிங்கில் நடந்ததை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அதை எல்லோரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களான்றது மாதிரி எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்தியன் 2மே வந்து எனக்கு இந்த காலத்தில் எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது மாதிரி. ஏன்னா சமுத்திரகனி கேரக்டர்லாம் பார்க்கும்போது நினச்சேன் கண்டிப்பாக மேபி அவர் திருந்துற மாதிரி, இல்லை வந்துட்டு யாராவது அட்லீஸ்ட் ஒருத்தராவது சரி ஓகே நான் பண்ண தப்பு தான்றதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கும்னு நினச்சேன். அது ரொம்ப யூஸ்வலாக தான் இருந்திருக்கும். ஆனால் சீரியஸ்லி வந்துட்டு யாரும் அது இந்த காலத்தில் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றதை அவ்வளோ பர்ஃபெக்டாக காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமாக எஸ்ஜே சூர்யா சாரோட ஆக்டிங்கை வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மேபி அது பார்ட் 3ல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். 3யோட ட்ரெய்லர் வந்து நல்லா இருந்துச்சு பிரதர். ஆக்சுவலாக வந்துட்டு அதில் தான் சேனாபதியோடைய அந்த ஃப்ளாஷ்பேக் ப்ளஸ் காஜல் அகர்வாலோட என்ட்ரி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு சீன்லேருந்து எஸ்ஜே சூர்யா சார் வந்து வர்மக்கலை வந்து கற்றுக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. மேபி கிளைமேக்ஸில் வந்து அப்படி ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். பட் அதெல்லாமே பார்ட் 3ல் வரும்ன்ற மாதிரி ட்ரெய்லரில் வந்து காமிச்சிருந்தாங்க. அதனால் வந்துட்டு அதுக்காக வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்குது பார்ட் 3க்கு. அண்ட் ஏற்கனவே அவங்க நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க பார்ட் 2ஓடையும் 3 தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸ்டில் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாம் நல்லா பிடிச்சி. படத்தில் எல்லாம் நல்லா இருக்குன்னா லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சத்தை ஆதரிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, உழைச்சி வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இல்லைன்னா ஒன்றும் சொல்லுங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னும் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் மூவியில் கொஞ்சம் இதாக ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்புறம் போக நல்ல படம் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை. உலகநாயகன் கமல் நல்லாவே பண்ணுவாருங்க. நடிப்புன்றது இல்லை, சிவாஜி மாதிரி இல்லை அவர். சிவாஜி நடிப்பாரா? நான் சிவாஜி அது மாதிரி தான் அவர். மியூசிக்கில் நல்ல மியூசிக் தாங்க, ஒன்றும் அதில் ஒன்றும் மாற்று கிடையாது. இன்னும் படம் நல்ல படம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடணும், மக்கள் பார்க்கணும். பார்த்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு யாராவது ஒரு 10% திருந்துட்டோம் நாட்டில் லஞ்சம் வாங்காமல். வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? அதுதான் மற்ற திருந்தினா நல்லா இருக்கும், அவங்க உடம்புக்கு நல்லது, வேறு ஆளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ குற்றம் செஞ்சிட்டோம்னா இப்போ நம்ம தண்டனை இருக்கும், நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம குற்றவாளி. அந்த மனசு நமக்கு குத்திக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு தெரியும், வெளியாளுக்கெல்லாம் நம்ம தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா நமக்கு மட்டும் தான் தெரியும் தவறு செஞ்சிட்டோன்ட்டு. அதை நம்ம மனசுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதில் மாற்ற வாய்ப்பு கிடையாது. அப்போ நம்ம குற்றம் இல்லாமல் இப்போ ஓரளவுக்கு பார்த்துக்கணும். ரொம்ப பார்த்த முடியாது, ஓரளவு நம்ம சமுதாயம் அந்த மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சோம். நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம யங்ஸ்டருக்கு சொல்ல வராங்க, அது புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். சார் அவர் ஆக்டிங் சொல்லவே வேண்டாம்ல. ரொம்ப எதிர்பார்க்குறோம்.